இனிமையான பாடல், வர்த்தக இடைவேளை இரண்டையும் தொடர்ந்து நாங்கள் மீண்டும் செவ்வாய்க்கிழமை வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியினுடைய முதலாவது சிறப்பு கலந்துரையாடல் பகுதியூடாக நாங்கள் இணைந்திருக்கின்றோம். ஆரோக்கியமான மனித வாழ்க்கை, ஆரோக்கியமான ஒரு சமுதாயத்தை உருவாக்கும், சமுதாயம் அழகாக ஆரோக்கியமாக இருக்கின்ற பட்சத்தில் முழு நாடுமே ஆரோக்கியமான அழகான நாட்டாக மாற்றமடையும் இல்லையா? இதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆகவே மனிதர்களாக பிறந்த நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய நடை உடை பாவனை, எங்களுடைய பழக்க வழக்கங்களில் மிகுந்த கவனம் உள்ளவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். மிக முக்கியமாக இந்த சிறப்பு கலந்துரையாடல் பகுதியில் இந்த பகுதியினூடாக நாங்கள் இந்த புகையிலை பாவனை அதனோடு சம்பந்தப்பட்ட விடயங்கள் தொடர்பில் தான் நாங்கள் பேசுவதற்கு தயாராக இருக்கின்றோம். இவை சம்பந்தமான விளக்கங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக சிறப்புக்குரிய அதிதி இங்கே வருகை தந்திருக்கின்றார். அவரை இந்த வழியில் நாங்கள் நிகழ்ச்சிக்குள் வரவேற்கலாம். சுகாதார அமைச்சின் சுகாதார மேம்பாட்டு பணியகத்தின் சமூக மருத்துவர் டாக்டர் அகமட் ஷியாம் அவர்கள். வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். மிக முக்கியமாக நாங்கள் இந்த புகையிலை சம்பந்தமாக, இந்த புகையிலையோடு தொடர்பட்ட விடயங்கள் சம்பந்தமாகத்தான் நாங்கள் பேச இருக்கின்றோம் டாக்டர். மிக முக்கியமாக நீங்கள் ஆரம்பத்தில் சொல்ல வேண்டும், இந்த புகையிலையில் ஒரு ரசாயன பதார்த்தம் இருக்கின்றது இல்லையா? இது பலருக்கு தெரிவதில்லை. இப்பொழுது எங்களுடைய தாத்தா பாட்டி காலங்களெல்லாம் எப்பொழுது பார்த்தாலும் இந்த புகையிலை போட்டு வெற்றிலையை அவர்கள் உண்டு கொண்டே இருப்பார்கள், சாப்பிட்டு கொண்டே இருப்பார்கள். அதை நாங்கள் விழுங்குவதா வெளியேற்றுவதா என்பது கூட தெரியாது, என்ன பாதிப்பு இருக்கின்றது என்பது கூட தெரியாது. ஆகவே இந்த புகையிலையில் இருக்கக்கூடிய அந்த ரசாயன பதார்த்தம் என்ன, இதனூடாக என்னென்ன வகையான பாதிப்புகள் எங்களுடைய உடலுக்கு ஏற்படுகின்றன? இன்று இலங்கை பொறுத்தவரையிலே தொற்றா நோயினுடைய தாக்கம் அதிகரித்து வருகின்றது. நாங்கள் கடந்த வாரம் இது சம்பந்தமாக பேசினோம். இந்த தொற்றா நோய்களுக்குரிய அடிப்படை காரணங்களில் மிக முக்கியமானது இந்த புகையிலை. இன்றைய இலங்கையிலே இந்த புகையிலை பாவனை அதிகமாக காணப்படுகின்றது. மக்களுக்கு தெரியாது இந்த புகையிலையினால் ஏற்படுகின்ற சுகாதார மற்றும் சமூக பிரச்சனைகள். இந்த சுகாதார மற்றும் சமூக பிரச்சனைகளுக்கு அடிப்படை காரணம் அந்த புகையிலே இருக்கின்ற இரசாயன பதார்த்தங்கள். அதிகமான இரசாயன பதார்த்தங்கள் காணப்படுகின்றன. பொதுவாக 70க்கு மேற்பட்ட இந்த இரசாயன பதார்த்தங்கள் தான் எங்களது உடம்பிலே பல பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கின்றன. குறிப்பாக கூறுவதாக இருந்தால் இதிலே காணப்படுகின்றது நிக்கோட்டின் என்கின்ற ஒரு இரசாயன பதார்த்தம் காணப்படுகின்றது. இதுதான் ஒருவருக்கு அந்த அடிமைத்தன்மை, அதாவது அவர்கள் அடிக்ஷன் ஆகின்றார்கள், அடிக்ட் ஆகின்ற தன்மைக்கு காரணமாக இருக்கின்றது. அது மாத்திரமல்லாது இதிலே காணப்படுகின்ற கேட்மியம் என்கின்ற ரசாயன பதார்த்தங்கள், ஆர்சனிக் என்கின்ற ரசாயன பதார்த்தங்கள், சில ரசாயன பதார்த்தங்கள் இருக்கின்றன. அது இந்த நியூக்ளியர் வெப்பன்ஸ்லேயே பாவிக்கின்றார்கள், அதுவும் இந்த புகையிலே காணப்படுகின்றது. அதுபோன்று தார் என்கின்ற ரசாயன பதார்த்தங்கள், இவைகளினால் உடலிலே பல தாக்கங்கள் ஏற்படுகின்றன. நாங்கள் கடந்த வாரம் புற்றுநோயை பற்றி பேசினோம். புற்றுநோய்க்கு மிகவும் அடிப்படை காரணம், குறிப்பாக வாய் புற்றுநோய்க்கு மிகவும் அடிப்படை காரணம் இந்த புகையிலை பாவனை. ஸோ அதிகமான மக்கள் இது சம்பந்தமான அறியாதவர்களாக இருக்கின்றார்கள். இன்று புகையிலை பாவனையினால் வாயிலே பல பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. வாய் புற்றுநோயை பற்றி நாங்கள் கருகின்றோம். வாயிலே பற்களிலே பிரச்சனைகள் வருகின்றது. அவர்களுடைய சுவை அரும்புகள் அழிக்கப்படுகின்றன. அதனால் உணவுகளை சாப்பிட்டு கொள்ள முடியாத நிலையில் ஏற்படுகின்றார்கள். மேலும் குடல் வலியில் ஏற்படுகின்ற புற்றுநோய்கள், இருதய நோய்கள், பிரஷர் அதிகரிப்பது, கொலஸ்ட்ரால் கூடுவது, இவ்வாறு இருதயம் சம்பந்த நோய்களுக்கும் இந்த புகையிலை மிகவும் அடிப்படை காரணமாக இருக்கின்றது. குறிப்பாக நான் இங்கே கூற வேண்டும், இந்த புகையிலை பயன்படுத்துவதனால் இந்த பிரெக்னென்ட் மதர்ஸ், கர்ப்பிணி தாய்மார்களுடைய வயிற்றிலே இருக்கின்ற சிசுக்களுக்கும் இதனால் பல பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. இது மக்கள் அறியாதவர்களாக இருக்கின்றார்கள். அதே போன்று எலும்புகளிலே, கண்களிலே, இவ்வாறு பல உடலிலே காணப்படுகின்ற அனைத்து உறுப்புகளிலும் இந்த புகையிலையினால் பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. அதிலும் முக்கியமாக இன்று நாங்கள் செகண்ட் ஹேண்ட் ஸ்மோக்கிங் அல்லது தேர்ட் ஹேண்ட் ஸ்மோக்கிங் என்றெல்லாம் கூறுகின்றோம். காரணம், புகையிலை பாவிப்பவர்களுக்கு தனியே அவர்களுக்கு மாத்திரம் இந்த சுகாதார பிரச்சனைகள் வருவதல்ல. ஒருவர் புகைத்து விட்டு சென்று விடுவார், அவருக்கு நோய் வருவது அது அவரோடு உள்ளது. ஆனால் இந்த புகை பாவிப்பதனால் செகண்ட் ஹேண்ட் ஸ்மோக்கிங் என்று சொல்கின்றோம். இரண்டாம் நிலை புகைத்தல் என்று சொல்கின்றோம். ஒருவர் புகைப்பதில்லை, ஆனால் இன்னொருவர் புகைப்பதனால் இவருக்கு நோய் ஏற்படுகிறது, அதை நாங்கள் சுவாசிக்கின்றோம். இன்று அதுக்கு மேலாக தேர்ட் ஹேண்ட் ஸ்மோக்கிங் என்று கூறுகின்றார்கள். அதாவது ஒருவர் புகைக்கின்றார் அல்லது புகையிலை பாவிக்கின்றார், அதனால் அவருடைய உடலிலே அல்லது அவர் ஆடையிலே, அந்த சுவர்களிலே அது தங்கிக் கொள்கின்றது இந்த இரசாயன பதார்த்தங்கள். இது
வேறொரு நேரத்திலே ஒரு மனிதனுடைய கை படும் பொழுது அல்லது அவர்கள் சுவாசிக்கும் பொழுது அது அவருக்கு உள் சென்று நோயை ஏற்படுகின்றது. இன்று உலகிலே அதிகமாக பேசப்படுகின்ற ஒரு விடயம் இந்த தேர்ட் ஹேண்ட் ஸ்மோக்கிங். புகை சம்பந்தமற்ற புகையிலையோடு சம்பந்தப்பட்ட எத்தனையோ பேர் இந்த புகையினால் பாதிக்கப்படுகின்றார்கள். எனவே இந்த புகையிலையினால் ஒருவர் மாத்திரமல்ல பாதிக்கப்படுகின்றார், அவருடைய குடும்பம், அவர் அன்பான பிள்ளைகள், தாய், பெற்றோர் எல்லோரும் இதனால் பாதிக்கப்படுகின்றனர். நல்லதொரு விஷயம் சொல்லியிருந்தீங்க டாக்டர். புகைப்பவர்கள் சற்று சிந்தியுங்கள், வீட்டில் நான் தானே புகைக்கின்றேன் என்று அலட்சியமாக பதில் சொல்லாதீர்கள். காரணம், இப்பொழுது நீங்கள் புகைத்து விட்டு சென்று விடுவீர்கள், ஆனால் அதனுடைய தாக்கம் உங்களுடைய எதிர்கால சந்ததியினர், உங்களுடைய குழந்தைகள் தான் அனுபவிக்கப் போகின்றார்கள். ஆகவே சற்று இப்பொழுது எங்களுடைய கௌரவ ஜனாதிபதி அவர்களுடைய பல திட்டங்கள் இப்பொழுது முன்னெடுக்கப்படுகின்றன. அதில் ஒன்று தான் இந்த கிளீன் ஸ்ரீலங்கா. இதன் அடிப்படையில் கூட ஆரோக்கியமான ஒரு நாடு, அழகான நாடு, எங்களுடைய நாடாக மாற்றமடைய வேண்டும் என்பது அவருடைய ஒரு எண்ணப்பாடு இல்லையா, எண்ணக்கருவில் தோன்றிய ஒரு விடயம். ஆகவே அந்த எண்ணமானது நிறைவேறுவதற்கு நாங்கள் ஒவ்வொருவரும் கை கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். டாக்டர், அதே போலதான் இன்னும் ஒரு விடயம் இருக்கின்றது. இந்த புகையிலை நாங்கள் எடுத்துக்கொள்கின்ற பொழுது உடல் ரீதியான பாதிப்புகள் மாத்திரம்தான் ஏற்படும், அதை தாண்டி வேறு வகையான பாதிப்புகள் பொதுவாக சொல்வார்கள் இல்லையா. பொழுது உளவியல் என்று சொல்கின்ற பொழுது கூட எங்களுடைய ஒவ்வொருவருடைய நடத்தை தொடர்பிலான விஞ்ஞான ரீதியான ஒரு மாற்றம், அது தொடர்பிலான ஒரு அறிவு தான் இல்லையா. ஆகவே பலர் சிந்திப்பதில்லை, இதை பாவிப்பதால் உடல் நலம் மாத்திரம் தானா, இல்லாவிட்டால் வேற என்னென்ன விடயங்கள் எல்லாம் பாதிக்கின்றன என்று சற்று விரிவாக சொல்லுங்கள் டாக்டர். இந்த புகைத்தலினால் அண்மையிலே நடைபெற்ற இந்த ஒரு ஆய்வின் அடிப்படையில் அவர்கள் அறியப்பட்டுள்ள ஒரு விடயம் என்னவென்றால், புகைத்தலுக்கு ஏற்பட்ட சுகாதார பிரச்சனைகளுக்கு அப்பால் அதிகமான பிரச்சனைகள் ஏற்படுகிறது. பொதுவாக மிகவும் குறிப்பாக கூறுவது பொருளாதார பிரச்சனை. பொருளாதார பிரச்சனை என்கின்ற பொழுது புகைத்தல் இன்று புகையிலை பாவிப்பவர் தினமும் ஒரு 1000 ரூபாய் அளவிலே செலவழிக்கின்றார். ஒரு 1000 ரூபாய் என்பது மாதத்துக்கே 30,000 ரூபாய். ஒருவருடைய மாதாந்த சம்பளம். இன்று ஒருவர் 30,000 ரூபாயை ஹெல்த் இன்சூரன்ஸ் மாதம் எடுத்தாலே பெரிய ஒரு பிரீமியம் லெவலில் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துக்கொள்ள பொதுவாக பார்க்கின்ற தேயிலை அதாவது கொழுந்து பறிக்கின்ற தொழிலாளர்களும் 1000 ரூபாய்க்காக போராடிய காலமெல்லாம் இருக்கிறது. ஆகவே சாதாரணமாக அவர்கள் ஒரு சிகரெட்டுக்காகவோ இல்லாவிட்டால் ஏதோ ஒரு விடயத்திற்காக 1000 ரூபாயை செலவழித்து விட்டு செல்கிறார்கள் இல்லையா. இது அவருடைய பிரச்சனை மாத்திரமல்ல, இந்த பணம் அவர் குடும்பத்துக்காக செலவழிக்கின்ற பணம். இன்று எத்தனையோ சிறியவர்கள் இருக்கின்றார். பொதுவாக இந்த புகைத்தல் லோ சோஷியோ எக்கனாமிக்கல் ஆக்களிட கூட குறைந்த வருமானம் பெறுவர்களோட. அப்போ இந்த மாதம் 30,000 ரூபாய் என்பது அவர்கள் பிள்ளைகளுக்கு பழங்கள் வாங்கி கொடுக்கலாம், வேறு ஏதாவது நல்ல விடயங்களுக்கு செலவழிக்கக்கூடிய பணம். எனவே இது அவரை பாதிக்கின்றது, அவருடைய குடும்பத்திலே பொருளாதார பிரச்சனையை ஏற்படுத்துகின்றது. குறிப்பாக கூற வேண்டும், இதனால் ஏற்படுகின்ற சுகாதார பிரச்சனைகளுக்கு எதிர்காலத்திலே அவர் அதிகமாக பணங்களை செலவழிக்க வேண்டி வரும். இளையவர்கள் ஒன்றும் அறியாதவர்களாக இந்த பழக்கத்தை பழகிக் கொள்கின்றார்கள். அவர் 40-50 வயது ஆகும் பொழுதும் அவருக்கு ஏற்படுகின்ற சுகாதார பிரச்சனைகளுக்கு அதிகமான பலம், இவர்கள் உழைக்கின்ற காசிலே அதிகமான விடயத்தை அதுக்கு செலவழிக்க வேண்டி இருக்கின்றது. இது மாத்திரமல்ல, நாட்டுக்கு சுகாதாரத்துறைக்கு அதிகமான பணச்செலவு ஏற்படுகின்றது. எனவே இந்த ஒரு சிறு பழக்கம் ஒரு சோஷியல் ஹேபிட்ஸாக பழகுகின்றது பழக்கத்தினால் அவர் பாதிக்கப்படுகின்றார், குடும்பம் பாதிக்கப்படுகின்றது, பொருளாதார நாடும் பாதிக்கப்படுகின்றது. அது மாத்திரமல்ல, இது இன்று பெரிய ஒரு சமூக பிரச்சனையாக வந்துள்ளது. குடும்பங்களிலே நிறைய பிரச்சனைகளுக்கு அடிப்படை காரணம் புகையிலை பாவனையாக இருக்கின்றது. இளம் சமுதாயம், நீங்கள் ஒரு மோசமான ஒரு பழக்கத்தை இளம் சமுதாயத்துக்கு காட்டி கொடுக்கின்ற ஒரு பிழையான உதாரண புருஷராக பார்க்கப்படுகின்றார்கள். இவரை பார்த்து இளம் சமுதாயம் பழக்கின்றது. இதனால் சமூக பிரச்சனை ஏற்படுகின்றது, சூழல் பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. இன்று நிறைய நாடுகளில், இலங்கையிலும் காணப்படுகின்றது, இந்த புகையிலையை வளர்ப்பதற்காக வேண்டி நிறைய காடுகள் அளிக்கப்படுகின்றன, பயிர் செய்யப்படுகின்ற நல்ல நிலங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. இதனால் சூழல் பாதிக்கப்படுகின்றது. இவ்வாறு பொருளாதார பிரச்சனை, சமூக பிரச்சனை, சூழல் பிரச்சனை என்ற பல பிரச்சனைகளுக்கு இந்த புகையிலை அடிப்படையாக காணப்படுகின்றது. நிச்சயமாக டாக்டர். அதே போல தான் டாக்டர், நீங்கள் சொல்லுங்கள், இப்பொழுது இந்த புகையிலை பாவனை இல்லாவிட்டால் புகைத்தல் தொடர்பிலான விடயங்கள் இப்பொழுது வந்த விடயம் இல்லை, காலங்காலமாக பல வருடங்களுக்கு முன்பிருந்து நாங்கள் பார்க்கின்றோம். ஆனால் எங்களுடைய நாட்டை பொறுத்தவரையில் தற்பொழுது இதனுடைய நிலை எவ்வாறு இருக்கின்றது டாக்டர்? ஆரம்ப காலகட்டங்களோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது அதிகரித்திருக்கின்றனவா, குறைந்திருக்கிறதா, எவ்வாறு ஒரு கணிப்பீடு காணப்படுகின்றது? கடந்த 10 வருடங்களுடைய தரவுகளை பார்க்கின்ற பொழுது புகையிலை பாவனை பொதுவாக குறைந்துள்ளது. இது மிகவும் நல்ல ஒரு விடயம். ஆனால் ஸ்மோக்லெஸ் டொபேக்கோ, அதாவது
புகைத்தல் அல்லாத புகையிலை பாவனையிடையே மிகவும் அதிகமாக காணப்படுகின்றது. பொதுவாக இலங்கையிலே 20% மக்கள் இந்த புகையிலை பாவிக்கின்றார்கள். அதிலும் குறிப்பாக 13% அதிகமானவர்கள் புகைத்தல் அற்ற ஸ்மோக்லெஸ் டொபேக்கோவை பயன்படுத்துபவர்களாக இருக்கின்றார்கள். அண்மை காலமாக குறிப்பாக இளம் சமுதாயத்திலே மிகவும் அதிகமாக காணப்படுகின்றது. இலங்கையிலே ஏற்படுகின்ற இறப்புகளிலே 10 ஒருவர் புகையிலையினால் இறக்கின்றார். அது மாத்திரமல்ல, பொருளாதார பிரச்சனை, இன்று இலங்கையிலே காணப்படுகிற மிகப்பெரிய பொருளாதார பிரச்சனைகளுக்கும் இந்த புகையிலை பாவனை, சுகாதார ரீதியான பொருளாதார பிரச்சனைகளும் காரணமாக இருக்கின்றன. இப்பொழுது அந்த 10% என்பது ஆரம்ப காலகட்டங்களோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது அதிகரித்திருக்கிறது. இறப்புகள் அதிகரித்திருக்கின்றன, நோய்க்குள்பவர்களும் அதிகரித்திருக்கின்றார்கள். எனவே புகையிலையினால் ஆரம்ப காலத்திலே புகையிலை பாவித்தவர்கள் எந்த நோயினால் இறந்தார்கள், எந்த நோய் அவருக்கு வந்தது என்ற வசதிகள் எங்களிடம் இல்லை. ஆனால் இன்று டயக்னோசிஸ் ஃபெசிலிட்டிஸ் கூடியதுனால அது அறியப்படுகின்றது. இதனால் புகையிலையினால் ஏற்படுகின்ற நோயுடைய தாக்கம் அதிகரித்து வருகின்றது. டாக்டர், இப்பொழுது புகைத்தல் இல்லாவிட்டால் புகையிலை பாவனை என்று சொல்கின்ற பொழுது அதனை எந்தெந்த வடிவங்களில் அவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள் டாக்டர்? இலங்கையை பொறுத்தவரையிலே இந்த ஸ்மோக்கிங் டொபேக்கோ, அதாவது சிகரெட் பயன்படுத்துவது, பீடி, இதுகள் காணப்படுகின்றது. அதிகமாக காணப்படுவது ஸ்மோக்லெஸ் டொபேக்கோ, வெற்றிலை போடும் பொழுது புகையிலையை பயன்படுத்துவது. இன்று சந்தையிலே காணப்படுகின்றது சில சிறிய பேக்கெட்டுகளிலே புகையிலை, பாக்கு, அதனோடு சேர்ந்து இனிப்பு பண்டங்களும் சேர்த்து விற்கப்படுகின்றன. சுவையூட்டப்பட்ட அதனை ஒரு கெஷுவலாக இன்று இளம் சமுதாயம் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றது. இது மக்கள் நினைக்கின்றார்கள் இந்த சிகரெட் பாவிப்பது பெரியோர் பிழை, பெரியோர் பிரச்சனை என்று நினைக்கின்றார்கள். ஆனால் அதை போன்றுதான் இந்த புகையிலை பாவனையும், அதில் ஏற்பட்ட அனைத்து பிரச்சனைகளும் இதில் காணப்படுகின்றது. எனவே மக்கள் மிகவும் தெளிவாக வேண்டும். நீங்கள் புகைத்தலை ஒரு பெரிய பாரிய பிரச்சனையாக பார்க்கின்றீர்கள், அதே அளவான பிரச்சனை தான் இந்த புகையிலையிலையும் காணப்படுகின்றது. நிச்சயமாக அதிகமான ஒரு சில ஹோட்டல்களில் பார்க்கின்றோம், நல்ல சாப்பாடு சாப்பிட்டு விட்டு வழியில் திரும்புகின்ற வேளையில் இப்படியான சில வகையான பொருட்களை, இனிப்பு சுவையூட்டப்பட்ட விடயங்களை கொடுப்பார்கள் இல்லையா டாக்டர்? அது கூட நாங்கள் சுவைக்காக பலர் சாப்பிடுகிறார்கள், ஆனால் அதில் என்ன பாதிப்பு இருக்கின்றது என்பது அவர்களுக்கு தெரிவதில்லை டாக்டர். அதே போலதான் இப்போ எல்லோருமே இந்த புகையிலையாக இருக்கட்டும், புகைத்தலாக இருக்கட்டும், பாவித்து கொண்டிருக்கின்ற அந்த நிலையில் ஒரு காலகட்டத்தில் சிந்திருப்பார்கள், நான் இதை விட வேண்டும், இந்த நிலையிலிருந்து நான் மாற்றமடைய வேண்டும், என்னுடைய பிள்ளைகள் மனைவிக்காக நான் கட்டாயமாக இதை நிறுத்திவிட வேண்டும் என்று யோசிப்பார்கள். ஆனால் அது எப்படி விடுவது, என்ன மாதிரியான விடயங்களை நான் செய்ய வேண்டும் என்பது அவர்களுக்கு தெரிவதில்லை. ஆகவே நீங்கள் கூறுங்க டாக்டர், இப்படியாக இந்த புகைத்தல் மற்றும் புகையிலை பாவனை நிறுத்த வேண்டும் என்று ஒருவர் சிந்திக்கின்ற பட்சத்தில் நீங்கள் கூறக்கூடிய ஒரு அறிவு? இந்த புகைத்தல் என்பது மிகவும் இது ஒரு அடிக்டிவ் ஹேபிட்ஸ். இதிலிருந்து விடைபெறுவது மிகவும் கடினமான ஒரு விடயம். ஒருவர் 5 வருடங்கள் பயன்படுத்துவார் என்றால் அதிலிருந்து விடுபடுவது மிகவும் கடினமான ஒரு விடயம். எனவே இதற்கு தனி மனிதர் ஒருவரால் மாத்திரம் இதுக்கு தீர்வு காண முடியாது. அவருடைய குடும்பம், நண்பர்கள், சூழல், மேலும் சுகாதாரத்துறையின் உதவியின் மூலமாக ஒருவர் இதிலிருந்து விடுபட்டு கொள்ள முடியும். இதனை நாங்கள் ஒரு சைக்கிள் சேஞ்சுன்னு சொல்லுவோம். சிலர் இது பற்றி அறியாதவர்களாக இருப்பார்கள், அவர்கள் விடுவதற்கு விருப்பம் இல்லாமல் இருப்பார்கள். சிலர் விரும்புவார்கள், ஆனால் அவர்களுக்கு விடுவதற்கு கஷ்டமாக இருக்கும். சிலர் விட்டிருப்பார்கள், ஆனால் ஒரு சில காரணங்களால் மீண்டும் அதனை பயன்படுத்துவார்கள் இருப்பார்கள். ஸோ இதனை நாங்கள் சைக்கிள் சேஞ்சுன்னு சொல்லுவோம். இதிலே இப்போ ஒருவர் இதனை விடுவதற்கு விருப்பம் இல்லாமல் இருக்கின்றார் என்றால் அது பல காரணங்கள் இருக்கின்றன. அவர் அது சம்பந்தமான அறியாமையிலே இருக்கின்றார். எனவே அதனை நாங்கள் அவருக்கு விளங்கப்படுத்த வேண்டும். இது குடும்பத்தில் உள்ள நண்பர்களுடைய முக்கியமான ஒரு பணி, இதனை அவருக்கு விளங்கப்படுத்துவது. ஒருவர் தான் தயாராகிவிட்டார், விடுவதற்கு தயாராகிவிட்டார் என்றால் சில படிமுறைகள் மூலமாக இதனை அவர் செய்து கொள்ள முடியும். முதலாவதாக அவர் ஒரு குறிப்பிட்ட ஒரு நாளினை தேர்ந்தெடுக்க வேண்டும். இந்த நாளிலிருந்து நான் விடுவது என்று சொல்லி, பொதுவாக எல்லோரும் அவருடைய பிறந்த நாளாக இருக்கட்டும், பிள்ளைகளுடைய பிறந்த நாளாக இருக்கட்டும், அல்லது அவர்களுடைய திருமண நாளாக இருக்கட்டும், ஏதோ ஒரு நாளிலே அவர்கள் மிகவும் உறுதியாக முடிவெடுக்க வேண்டும், இந்த நாளிலிருந்து நான் விடுவது என்று சொல்லி. இரண்டாவது விடயம், இதனை மற்ற மக்களோடு கதைக்க வேண்டும், சொல்ல வேண்டும். மனைவியிடம் சென்று, பிள்ளையிடம் சென்று, நான் இந்த நாளிலிருந்து விட தயாராகி விட்டேன் என்று, அல்லது தனக்கு நண்பர்களிடம் அவர் கூற வேண்டும். மூணாவது, இதனை விடுவதனால் சில பிரச்சனைகள் அவருக்கு வரும். என்ன மாதிரியான விட்ரோவல் சிம்டம்னு சொல்லுவோம். உதாரணமாக கிரேவிங்னு சொல்லுவோம். இதனை அதிகமாக பயன்படுத்த வேண்டும் என்ற ஆசை ஏற்படும்.
மனதளவிலே பாதிக்கப்படுவார், எரிச்சல் வரும், கோபம் வரும். இதற்கான தீர்வுகள் அனைத்தும் இன்று சுகாதார அமைச்சிலே இருக்கின்ற வைத்தியசாலைகளிலே காணப்படுகின்றன. எனவே இதனை அவர்கள் செய்து கொள்ள முடியும். உதாரணமாக ஒருவர் சிகரெட் பாவிப்பதற்கான சில சந்தர்ப்பங்கள் இருக்கும். உதாரணமாக ஒரு குறிப்பிட்ட நேரத்திலே பாவிக்கணும், அதனை அவர் தெரிந்திருக்க வேண்டும். அதிலிருந்து அவர் அந்த நேரத்தை தவிர்க்க வேண்டும். அல்லது தான் நிறுத்திவிட்டேன் என்பதை அறிந்து அதனை ரிவார்டாக குடும்பம் அதனை பாராட்ட வேண்டும். அதுபோன்று இதிலே இருந்து அவருக்கு மிகவும் கடினமாக இருந்தால் நிச்சயமாக சுகாதார ஒரு வைத்தியரை நாடி அதற்குரிய பல ஏற்பாடுகள் இருக்கின்றன. இந்த சிகரெட் புகைப்பதற்கு பதிலாக பயன்படுத்தப்படுகின்ற நடைமுறைகள் காணப்படுகின்றன. வைத்தியரிடம் சென்று அதனை பயன்படுத்தி கொள்ள முடியும். எனவே இது ஒரு சைக்கிள். ஒரு முறை விட்டுவிட்டால் திரும்ப திரும்ப அதை பயன்படுத்த வேண்டுமென்ல, மீண்டும் அதிலிருந்து அவர் தவிர்த்து கொள்ள முடியும். நிச்சயமாக டாக்டர், நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியினூடாக இந்த புகைத்தல் சம்பந்தமாக, புகையிலையினுடைய பாதிப்புகள் சம்பந்தமாக நாங்கள் பேசியிருந்தோம். நிகழ்ச்சியின் நிறைவாக சொல்லக்கூடிய ஒரு விடயம் தான், மேலதிகமாக நீங்கள் இந்த புகைத்தலை விட வேண்டும் என்று தீர்மானிக்கின்ற பட்சத்திலோ இல்லாவிட்டால் எவ்வாறு நான் இதனை விடுவது என்கின்ற சந்தேகங்கள் எழுகின்ற பொழுது நிச்சயமாக சுகாதார மருத்துவரை அவர்கள் நாடினால். ஒரே ஒரு விடயம் நான் கூறிக்கொள்ள வேண்டும். வைத்தியசாலைகளிலே ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் கிளினிக் என்று ஒன்று உள்ளது. அனைத்து ஹாஸ்பிட்டல்லையும் இருக்கிறது. அவர்களிடையே இந்த ஸ்மோக்கிங்கிலிருந்து விடுபவர்களுக்கான கவுன்சிலிங் ப்ரோக்ராம் இருக்கிறது. அதே போன்று ஒரு ஹாட்லைன் நம்பர் உள்ளது, 1948 என்கின்ற அந்த நம்பர் தொலைபேசியினூடாகவும் கதைப்பதன் மூலமாகவும் வைத்தியர்களுடைய அந்த அறிவுரையினை இலவசமாக பெற்றுக்கொள்ள முடியும். நிச்சயமாக டாக்டர், நல்ல விடயங்களை சொல்லியிருந்தீர்கள். போதைப் பொருள் அற்ற ஒரு நாடாக எங்களுடைய நாடு மாற வேண்டும் என்கின்ற வகையில் இந்த கிளீன் ஸ்ரீலங்காவினுடைய அனுசரணையில் இந்த பகுதியை நாங்கள் வழங்கியிருந்தோம். மிக முக்கியமாக இந்த வழியில் உங்களுக்கான விளக்கங்களை சிறப்பாக வழங்கியிருந்தவர் சுகாதார அமைச்சின் சுகாதார மேம்பாட்டு பணியகத்தின் சமூக மருத்துவர் டாக்டர் அகமது ஷியாம் அவர்களுக்கு இந்த வழியை மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மிக்க நன்றி டாக்டர். நன்றி. சரசர்களை, இதோடு நாங்கள் இன்றைய செவ்வாய்க்கிழமை வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியினுடைய முதலாவது சிறப்பு கலந்துரையாடல் பகுதியை நாங்கள் நிறைவு செய்து கொள்கின்றோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக இனிமையான பாடல், வர்த்தக இடைவெளியும் காத்திருக்கின்றது. இரண்டையும் தொடர்ந்து இரண்டாவது சிறப்பு கலந்துரையாடல் பகுதியோடு நாங்கள் வெளியோம்.